காவேரி வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. விஜய் கிட்ட எதுக்காக இப்படி பண்ணீங்க? என் அக்காவை அவமானப்படுத்துறாங்க. என்னால வந்து அத தடுக்க முடியல. அட்லீஸ்ட் நீங்களாவது அவங்க எல்லார்கிட்டயும் சொல்லியிருக்கலாம்ல. என்னோட ஒய்ஃபோட அக்கா தான் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ ஒரிஜினல் ஒய்ஃப் இல்ல. அதனால நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லன்னு சொல்லிட்டு சொல்றாரு விஜய். அத கேட்டு செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. நான் ஒரிஜினல் ஒய்ஃப் இல்லையா? அப்ப எதுக்காக என்ன வந்து அங்க வர சொன்னீங்க? அமைதியா இருக்க வேண்டியதுதானே. நான் தான் ஒரிஜினல் ஒய்ஃப் இல்லல. எல்லார் முன்னாடியும் ஏன் அவன் வந்து என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறீங்க? இங்க பாரு எனக்கு கட்டாயம் நான் பண்றேன். புரியுதா? நான் சொல்றபடி நீ கேட்டே ஆகணும். நீ அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணியிருக்க. புரியுதா இல்லையா? அப்படின்னோனே நான் பண்ண தப்பே அதுதான். அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணது தான் நான் பெரிய தப்பு. உங்களை மாதிரி ஒரு ஆளை நான் கல்யாணம் பண்ணேன். அதோட தப்பு எதுவுமே கிடையாது. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். அது இப்போ தான் எனக்கு புரியுது. இந்த நொடியை நான் வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்றாங்க. நீ வீட்டை விட்டு போகிறதா இருந்தால் என் பணத்தை எண்ணி வச்சு தான் நீ போகணும் அப்படின்றாரு. உடனே வந்து உங்கள் பணம் தான் உங்களுக்கு முக்கியம் இல்லை. உங்கள் பணத்தை நான் கொடுத்துட்டே போகிறேன். நீ போ. ஆனால் 1 வருஷத்துக்கு அப்புறம் போ. 1 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்க. புரியுதா? நீ 1 வருஷத்துக்குலாம் வந்து எந்த முடிவும் எடுக்க முடியாது. அதனால் வந்து என் பணத்தெல்லாம் ஒன்றும் நீ கொடுக்க வேணாம். இந்த 1 வருஷம் வந்து நீ வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் பிரகாரம் வந்து என் கூட ஒய்ஃபாக நடி. அது போதும். புரியுதா? அதுக்காக நிஜமான ஒய்ஃப் ஆகிடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், நான்லாம் நடிக்க முடியாது. நீங்கள் மனசாட்சி இல்லாமல் இருக்கீங்க. உங்கள் கூடலாம் இன்னும் 1 வருஷம்லாம் என்னால் தாக்கு பிடிக்க முடியாது. அதனால் உங்கள் பணத்தை நான் கூடிய சீக்கிரம் கொடுத்து இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. விஜய் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கே எல்லா விஷயத்தையும் தாத்தா கேட்டால் அதிர்ச்சி அடைகிறாரு. அவரால் தாங்கிக்க முடியல. யோசனை பண்ணுறாரு. இதை இப்படியே விடவே கூடாது. விஜய் விட்டு காவேரி போகவே கூடாது. 2 பேரும் ஒன்றா தான் இருக்கணும். எனக்கு அப்புறம் காவேரி தான் வந்து விஜய்க்கு தோணை. அந்த பொண்ணு நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து நல்ல பொண்ணுன்னு முடிவெடுக்கிறாரு நம்ம தாத்தா. உடனே தாத்தா வந்து ஒரு முடிவு பண்ணுறாரு. வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்றாரு. எல்லாருமே வராங்க. என்ன தாத்தா எதுக்காக கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இந்த மாதிரி ஒரு முக்கியமான முடிவு நான் எடுத்திருக்கேன் அப்படின்னோடனே, என்ன தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. சொத்து வந்து மாற்றி எழுத போகிறீங்க. அதுக்காக தான் வக்கீல வர சொல்லியிருக்கீங்களா? ஆமாம், அதுக்கு தான் வர சொல்லியிருக்கேன் அப்படின்னோடனே எல்லாம் படித்து பாருங்கன்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்லாம் கொடுக்குறாரு. இதை படித்தாதான் இதுக்கப்புறம் வந்து இதை தான் நம்ம ரிஜிஸ்டர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு மாற்றுறதுக்காக. அதை படிச்சுட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. விஜய் வந்து பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன தாத்தா இப்படி பண்ணி வச்சுருக்கேன்? காவேரி எதுக்கு இதில் சேர்த்திங்க? காவேரிக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இது என்னோட சொத்து அப்படின்றாரு. காவேரி உன்னோட ஒய்ஃப் தானே? ஆமாம். அப்போ ஒய்ஃப்னா அவளுக்கும் எல்லாமே சேரணும் தானே? தாத்தா இது என் அப்பாவோட சொத்து தாத்தா, எனக்கு தான் வரணும். இங்கே பாரு, இதில் வந்து காவேரி பேரும் மென்ஷன் ஆகிருக்கு. நீயும் காவேரி சேர்ந்தா சொத்தை விற்க முடியும். அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியும். ஓம் பேர்லேயும் காவேரி பேரில் தான் இது இருக்குது. புரியுது? 2 பேரும் சேர்ந்து தான் இது எது வேணாலும் பண்ண முடியும். புரியுதா? அவங்க 2 பேர் பேரில் தான் நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்ல. காவேரி பேர் எதுக்காக பண்ணீங்க? டேய் உன்னோட பொண்டாட்டி தானடா, இதில் என்ன தப்பு இருக்குது? நீங்கள் பண்ணது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்க சொல்கிறாங்க. இதுதான் என்னோட முடிவு அப்படின்னு காவேரி வந்து தாத்தா கிட்ட வந்து பேசுகிறாங்க. வேணாம் தாத்தா, சொன்னால் கேளுங்க. இந்த சொத்தெல்லாம் எனக்கு தேவையில்லை. அவர் பேர்லேயே இதெல்லாம் எழுதி கொடுத்துருங்க அப்படின்னோடனே, இங்கே பாருமா தாத்தா எதுவும் நல்லதுக்கு தான் செய்வேன். அதனால் நீ இதில் விஷயத்தை தலையிடாதம்மா அப்படின்னோடனே காவேரி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. இந்த சொன்ன விஜய் செமைய டென்ஷன் ஆகிறாரு. உடனே காவேரி கிட்ட வந்து கத்துறாரு. எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. நீ தான் தாத்தா கிட்ட ஏதோ சொல்லியிருக்க, நான் எதுவும் சொல்ல. புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போயிடுறாங்க. விஜய் வந்து யோசிக்கிறாரு. இதோடு முடியுது.